மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அவர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு கண் கூட, அதுவும் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. அதுவும் இல்லாமல் இப்போ வருகிற 15ஆம் தேதி வந்து குரு வந்து மாறுறாரு. ஸோ அதனால் 12 ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்திருக்கும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மெட்ரோபிக் விநாயகனும் பக்தி தமிழிலும் கோடான கொடியரசுக்கும் இனிக்காக சார் நான் சொல்லலாம். ஸோ எல்லாரும் அந்த குரு மாறுறதுனால எப்படி இருக்க போகுது அப்படின்னு 12 ராசிக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த மாதம் வந்து கொஞ்சம் தாமதமானதுனால நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராசி பலன் பார்த்து தான் வேலை செய்யணும் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்டும் போடுறாங்க, ஃபோனும் பண்ணுறாங்க, எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சிம்மராசி, மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 11 குரு வரார், லாபம் வரும், வெற்றி மேலே வெற்றி குவியும். அரசியல்வாதிக்கு ஒரு தகுதி கிடைக்கும், அரசியல் ஒரு தகுதி கிடைக்கும், அரசியல் வழி கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அங்கம் கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு வழி கிடைக்கும். இடமாற்றங்கள் செயல்கள் நல்லாயிடும். 10ஆம் இடத்துல செலவு, விரயம், எவ்வளோ பணம் போயிடுச்சோ அந்த பணம்லாம் திரும்பி வரும். உற்பத்தி திறனை உருவாக்குவாங்க. அது இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ் தொழிலை உற்பத்தி ஆக்கிடுவாங்க. அந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு பெருகிற அளவுக்கு எப்படி பண்ணணும், டே பை டே இம்ப்ரூவ் ஆகி அதுக்கான செயல்பாடுகள் பண்ணக்கூடிய நிலைமைகள் அவங்களுக்கு ஏற்பட்டுரும். அது இல்லாமல் இவங்க கல்வித்துறையில் உயர்ந்துருவாங்க, புது படிப்பு கிடைக்கக்கூடிய நிலைமைகள் வந்துடும், செலவுகள் நல்லா குறைஞ்சிரும், உடல் உபாதைகள் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த உடல் உபாதைகள் நல்ல நிலைமைக்கு எடுத்துன்னு அவங்களோட வழி. ஏன்னா 15ஆம் இடத்துல குரு வரார். குரு நல்ல ஒரு வழியில் கொடுக்கறதுனால பெரிய பலன் அவருக்கு காத்துது. 7ஆம் இடத்துல ராகு பார்க்கறது ஒரு பெரிய, எப்பவுமே நிழல் கிரகம் சூரியனோட இடத்த பார்க்குறப்போ ஒரு பெரிய பலன் காத்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஜென்மத்தில் கேது உட்காந்தனா ஆன்மீக வழி, ஆன்மீக செயலில் பெரிய வெற்றிகள் அவங்களுக்கு ஏற்பட்டு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது இல்லாமல் இவங்க வெள்ளிக்கிழமையான சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது. சிவ வழிபாடு, சிவனுக்கு வழிபாடு பண்ணுறது நல்லது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, லேண்டில் நிறைய போடுங்க, வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதமும் அடுத்த மாதமும் நல்ல பணங்கள் வரும். ஒரு வீடு வாங்கக்கூடிய இல்லை பெரிய இடங்கள் வாங்கக்கூடிய நிலைமோ, எது வெற்றி பண்ணுமோ அது வெற்றி படக்கூடிய நிலைமைகள் வரும். ட்ராவல் பண்ணது வரும், பயணங்கள் போகக்கூடிய நிலைமைகள் வரும். வெளிநாட்டில் போய் வேலைகள், அங்கே விசா தடைகள்லாம் நீங்கள் உங்களுக்கு பலன் வரும். பர்டிகுலராக உத்திர நட்சத்திரத்துக்கு இன்னும் நல்லாயிருக்கும். எந்த ஒரு பிரச்சனை இல்லை. பல வழிகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லா வேலையுமே இந்த 1.5 மாதத்தில் நடக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. சிறப்பு.